ஒரு இறைவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை. இதை நீங்க ஏத்துக்கணும். இதை ஏத்துக்கணும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன், என்னைய விட உயர்வானதை நான் வணங்குவேனே தவிர எனக்கு சமம் என்று நினைக்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், என்னைய விட கீழே உள்ளதை நான் வணங்க மாட்டேன், எல்லா வகையிலும் என்னை விட மேல இருக்கணும். நான் பாக்குறேன், பார்க்காத நம்ம வணங்கலாமா? நானாச்சும் பாக்குறேன், நம்ம பார்க்காத வணங்குறோம், நம்ம பேசுறோம் ஆனால் பேசாத போய் வணங்குறோம், நம்ம கேட்கிறோம் கேட்காத போய் வணங்குறோம், நம்ம நடக்கிறோம் நடக்காத போய் வணங்குறோம், நம்ம பிடிக்கிறோம் பிடிக்காத போய் வணங்குறோம். அப்ப நம்மளை விட கீழே உள்ளதை நீங்க வணங்கிறாதீங்க. நீங்க வணங்குறதா இருந்தா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு மனுஷனை வணங்கிறாதீங்க. உங்களை விட எல்லா வகையிலும் மேலேண்டு ஒரு சூப்பர் பவர் நம்புறீங்கல்ல, அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன். இந்த உறுதிமொழியை கொடுத்தா பாதி முஸ்லீம் ஆயிடுறார். இரண்டாவது முஸ்லீம் மந்திரம் என்னன்னு கேட்டா, முகமது நபி இறைவனுடைய தூதர், அவர் சொந்தமா சொல்லல, அவர் கொண்டு வந்த அந்த மெசேஜ் கடவுள் மெசேஜ் தான். இப்ப குர்ஆன் தந்தம்ல, ஏன்னா அதுக்கு அறிவியல் பூர்வமா நான் உங்களோட ஆதாரமா சொல்லிட்டேன். முகமது கொண்டு வந்த அந்த மெசேஜ் கடவுள் மெசேஜ் தான், அவர் கடவுளுடைய தூதர் தான். அவருக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் வந்தாங்க, கடைசி தூதர் முகமது நபி அப்படிங்கிற பொருள் பட முகமது ரசூலுல்லாஹ். இந்த ரெண்டுக்கும் சேர்த்த வார்த்தைக்கு பேர் தான் களிமாங்கிறது. இதை ஒருத்தர் விளங்காம வாயினால சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டாரு, மனசுல விளங்கி சொல்லணும். அர்த்தம் கிளிப்புள்ள கூட சொல்லிருமே. சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கிளிப்புள்ளைக்கு சொல்லி கொடுத்தா அது கூட திருப்பி சொல்லிடும் முஸ்லீம், அது முஸ்லீம் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. எப்ப அது முஸ்லீம் வரும்னு கேட்டா, இந்த உலகத்தை யோசிச்சு பார்த்து, இந்த அகில உலகத்துக்கும் ஒரு கடவுள் தான் இருக்கணும். சூரியனை படைச்சது, சந்திரனை படைச்சது, வானத்தை படைச்சது, நம்மளை படைச்சது, காத்த படைச்சது, மழையை படைச்சது ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் அப்படின்னு நம்பி, முகமது நபி அவருடைய தூதர் தான், அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு நம்பி விட்டார்களே ஆனால், அதை வாயினால மொழிந்தார்களே ஆனால் முஸ்லீம் ஆயிரம். அதான் களிமாங்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 மார்க்கங்களும் எல்லா மதங்களிலும் உள்ளது என்பது எங்களுடைய கருத்து. இதிலே இந்து மதத்திலே, சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த 4 வகை மார்க்கத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் எல்லா மார்க்கத்திலும் இருக்கிறார்கள் என்பதுதான். அதை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இனிய என்பது ஆறுவகை சுவையிலே அதுவும் ஒரு சுவை. எனவே இனிப்போ கசப்போ, இந்த சத்மார்க்கம் சன்மார்க்கம் என்பது உண்மையான மார்க்கம் என்று பொருள். நெய்வழிக்காரை ஆனவர் அவர் சொன்னது கூட மெய் வழி என்றுதான் சொன்னார். இந்த மெய் வழி என்பது சன்மார்க்கம், அதுதான் சன்மார்க்கம். உண்மையான ஒரு மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள் அவர்கள் இனிமையை மட்டும் விரும்ப வேண்டும் என்பதில்லை. ஏனென்றால் உண்மை திடும், உண்மை கசக்கும். ஆக உண்மையான மார்க்கத்தை சொன்னவர் நீங்கள் சொல்வதிலே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொன்ன இறை வாசகம் இறைவனால் வருவிக்கப்பட்டது, நபிகள் நாயகம் அவர்களால் வருவிக்கப்பட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு அவர் இறுதி நபி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் இந்த 4 மறைகளிலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 4 மறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற நபிகள் எத்தனை பேர் என்று உங்களுக்கே தெரியாது. ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும் வாழ்ந்தவர்கள், குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தோன்றியவர்கள். ஆனால் உலகம் அதை காட்டி விரிந்தது. இந்த பல இடங்களிலும் எந்தரோ மகான் பாவது அந்தரிக்கு வந்தனம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள். அதே போல மகான்கள் எங்கெங்கு தோன்றினார்களோ அவர்கள் அனைவரும் நபிகள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த வகையிலே மார்க்கம், மது, மாமிசம், மாது, 3லே மாமிசத்தையும் மாதுவை பற்றியும் 2ஐயும் சொல்லிவிட்டீர்கள். பலதாரமானத்திற்கு கருத்து சொல்லிவிட்டீர்கள். மாமிசம் என்பது வரையறுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டீர்கள். மதுவை பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது, மது என்பதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை எனக்கு தெரிவு. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல மது அருந்த அனுமதி இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. கேள்விக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை வச்சுட்டாங்க. அது கேள்வியா இல்லாட்டாலும் ஒரு உரையில கருத்து பதிவாயிட்டதுனால அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்ப நபிகள் நாயகத்தை கடைசி நபின்னு நீங்க சொல்றீங்க, லாஸ்ட் நபின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லது சொல்றவங்க காலமெல்லாம் இருக்கலாமே, அவர் ஏன் கடைசி நபின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா உலகம் விரிந்தது, அவங்க ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. முகமது நபி ஒரு ஏரியாவில் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஏரியா மக்களுக்கு அவங்க நல்லது கெட்டது சொல்லியிருப்பாங்க. அது உலகம் வரைக்கும் உள்ளதுன்னு சொல்வது கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்குது என்கிற கருத்தையும் பதிவு செஞ்சுட்டு அந்த மதுவை பத்தி என்ன சொல்லணும்னு கேட்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு தூதர்
பிறகு இன்னொரு தூதர் நபி வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல கொண்டு வந்த தூதருடைய போதனைகள் அழிஞ்சிருக்கணும், மாறி இருக்கணும். ஒரு தூதர் வர்றாரு, ஒரு இறை தூதர் வர்றாருன்னு வைங்க, அவர் வேதத்தை மாத்திருக்கணும், மறைச்சிருக்கணும், அழிக்கப்பட்டிருக்கணும், மனித கருத்து சேர்ந்திருக்கணும்னா தான் கடவுள்கிட்ட இன்னொரு தூதர் வர வேண்டிய தேவை ஏற்படும். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அது அப்படியே இருக்கிறது, அழிக்கப்படல. குர்ஆன் என்ற வேதம் கடவுள்கிட்ட இருந்து வந்த வார்த்தை அழிஞ்சு போயிட்டா தான், மனித கரங்கள் சேர்ந்தா தான் அப்படி செய்ய முடியும். பைபிள் இருக்குன்னு வைங்களேன், பைபிள்ல மனித கரங்கள் நிறைய சேர்ந்துச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. புரோட்டஸ்டன்ட் பைபிள் வேற, கத்தோலிக்க பைபிள் வேற, அதுல நிறைய மேட்டர்கள் உள்ள இருக்குது. அது சம்பந்தமா இதுதான் பைபிள், இதுதான் பைபிள் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கிறோம், அது கொடுங்க உங்களுக்கு. அப்ப பைபிள் அப்படி இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், தாஸ்கன்ல பாதுகாக்கப்பட்டிருக்குத அந்த வேதமும் எங்க கையில இருக்கிறது ஒரே மாதிரியா இருக்குது. அப்ப வேற ஒரு வேதத்தை வாங்கி தர்றது கடவுள் வர தூதர் வர தேவையில்லை. இரண்டாவது, அதுல சொன்ன ஒரு விஷயம் இந்த காலத்துக்கு பொருந்தலன்னு இருந்தா நீ என்ன செய்யலாம், வேற ஒரு ஆள் வரணும்னு சொல்லலாம். குர்ஆன்ல உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து இது இந்த அறிவியலுக்கு முரண் ஒன்னே எடுத்து எந்த ஒரு மனுஷன் எழுத நூலா இருந்தாலும் 50 வருஷத்துக்கு தாங்காது. நான் இன்னைக்கு எழுதிட்டு போற ஒரு புஸ்தகத்தை 50 வருஷத்துக்கு பிந்தி வர்றோம் பாதியை தப்புன்றுவான். ஏன், நான் இன்னைக்கு இருக்கிற அறிவை கொண்டுதான் நான் எழுத முடியும், இன்றைய காலத்தில் உள்ள நடைமுறை கொண்டு எழுத முடியும். இதுக்கு பிறகு உலகம் எவ்வளவு டெவலப் ஆயிரும், அப்ப நான் எழுதுன தப்பா போயிடும். இப்படி எந்த ஒரு மனிதன் எழுதுனதா இருந்தாலும் அதுல மாற்றங்கள் தேவைப்பட்டுட்டே இருக்கும். குர்ஆனை எடுத்து பார்த்து இதுல இந்த விஷயத்துல குர்ஆன் சயின்ஸுக்கு மாத்தமா சொல்லிருச்சு, அறிவியலுக்கு மாத்திரமா சொல்லிருச்சு, அல்ல குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த சட்டம் ரொம்ப கேடு தரக்கூடியது அப்படின்னு சொன்னாலாவது இன்னொருத்தர் வரலாமேன்னு சொல்லலாம். நீங்க நவீன காலத்தில் வர்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா கூட அதுக்கு குர்ஆன்ல தீர்வு இருக்குது, சரியான தீர்வு இருக்குங்கும் போது இன்னொரு இறை தூதருக்கு அவசியம் இல்லையே. குர்ஆன் இருக்கிறது, உலக மொழிகள்லாம் எட்டிருச்சு. நபிகள் நாயகம் அரபு நாட்டில் பிறந்தாலும் இன்னைக்கு உங்க கையில ஒவ்வொருத்தர்களையும் நாங்க தர்றோமே, அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு எல்லாருக்கும் போய் சென்றடை மொழிபெயர்க்கப்பட்டு சென்றடைந்து விடுகிற காரணத்தினால் அதுக்கு பிறகு இறை தூதர் வரமாட்டாங்க என்பது எங்க இஸ்லாமிய நம்பிக்கை. அது ஒரு விஷயம். இப்ப டாபிக் வரும். மதுவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கடுமையான ஒரு போக்கில இருக்கிறது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் முகமதே மதுபானத்தை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அதிலே சில நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. குர்ஆன் சொல்லுது. குர்ஆனுடைய வாசகம் என்னன்னு கேட்டா, அதுல நன்மையும் இருக்கிறது, மனாஃபியுல் லின்னாஸ், அதுல மனிதர்களுக்கு நன்மை. குடிக்கிறாள்கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஏன்பா குடிக்கிற, உடம்புலாம் அசதியா இருக்குல்ல, குடிச்சவனு போயிடுது, வழியெல்லாம் போயிடுதும்பாங்க. அது ஒரு நன்மை. கவலையை மறக்கிறோம்ல, அது ஒரு நன்மை. சில கிராமங்கள்ல குடிக்கிற கல்லு குடிக்கிறவங்க சத்துன்னு சொல்லிட்டு கூட குடிப்பாங்க, உடலுக்கு நல்ல ஆரோக்கிய பணங்கள்ல குடிச்சா என்ன செய்யும், அப்படி இளமை திரும்பும் என்ற மாதிரிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறது, இருக்கவும் செய்யலாம். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதுல சில நன்மைகளும் இருக்கின்றன, சில தீமைகளும் இருக்கின்றன. சொல்லிவிட்டு நன்மைகளை விட தீமைகள் அதிகம். நீங்கள் மதுபானம் அருந்தினீர்களே ஆனால் அதுல சில நன்மைகள் ஒன்று இப்படி சொன்னா கூட அதையெல்லாம் கடந்து தீமை அதிகம். ஒரு மனிதன் எதை கொண்டு மனிதனா இருக்கான், பகுத்தறிவை கொண்டு, அதையே இது காலி பண்ணிடுது. பகுத்தறிவு இல்லாம தண்ணி அடிச்சவன அவன் பேசுற அவனுக்கே தெரியாது. அவன் பேசுறத வீடியோ கேஸ் ரெக்கார்டு பண்ணி அடுத்த நாள் போட்டு காட்டினு அவனே வைக்கப்படுவான். அவன் என்னென்னலாம் குடிச்சிட்டு பேசினானோ அதை ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு அவன் தெரிஞ்சவன போட்டு காட்டணும், அவனை வெக்கி தலை குனிற அளவுக்கு அந்த வாசகங்களும் அந்த பேச்சுகளும் இருக்குமா இல்லையா? நாகரிகமா வெள்ள ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போறான், போகும்போது தண்ணி அடிக்க போகும்போது அடிச்சுட்டு வரும்போது சட்டையை கிழிச்சிட்டு என்ன செய்யறான், சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான். அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேடு. அதாவது வாழ்க்கை துணைன்னு பொண்டாட்டியை கல்யாணம் பண்றான், சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா இருந்துச்சு போதையில போட்டு அடிக்கிறான், வீண் வம்புக்கு போறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காட்சி நம்ம கண்ணால பாக்குறோம். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதுல நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமியர் என்ன பண்ணணும்னு கேட்டா, எடை போடணும். ஒரு காரியத்தில் சில நன்மைகளும் பல தீமைகளும் இருந்தால் அந்த தீமைகளை கவனத்தில் கொண்டு அடியோடு அதை நிறுத்திக் கொள்ளுங்கள், ஒழிச்சிருங்க என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதை கண்டிப்பா நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மதுபானத்தை மட்டுமில்ல, நபிகள் நாயகம் எங்களுக்கு சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு கேடு செய்யும் எதுவானாலும் அது ஹராம். வீடி குடிக்கிறது கூட எங்களுக்கு ஹராம் தான், விற்க கூட கூடாது, நாங்க சிகரெட் குடிக்க கூடாது, பொடி போடக்கூடாது, வெத்தலை பாக்கு போடுறது இருக்குல்ல அதுல போயில சேர்த்து போடக்கூடாது, பாக்குனால கேடுன்னு நிரூபிக்கப்பட்டு அதை கூட போடக்கூடாது. எதெல்லாம் அறிவியல் பூர்வமாக கெடுதி என்று நிரூபணமாக இருக்கிறதோ அந்த எல்லா விதமான வஸ்துக்கள்ல இருந்தும் ஒரு முஸ்லிம் விலகி இருக்க